Hi everyone, welcome back to Sarthi Banking Academy. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். அதுல இருந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். A sum of rupees 9,000 is to be distributed among A, B and C in the ratio 4:5:6. 9,000 வேல்யூ வந்து A, B and C க்கு 4:5:6ங்கிற ரேஷியோல பிரிச்சு கொடுத்துட்றாங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளவு அமௌண்ட் பிரிச்சு கொடுத்தாங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ரேஷியோக்குள்ள ஒரு வேல்யூ இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை எப்படி எழுதுவோம்? எக்ஸ் வேல்யூ பேஸ் பண்ணி தான் எழுதுவோம். ஏ பிளஸ் பி பிளஸ் சி டோட்டல் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 9,000. இப்போ ஏவோட ரேஷியோ வந்து 4x, பியோட ரேஷியோ 5x, சியோட ரேஷியோ 6x ஈக்குவல் டு 9,000. 4 plus 5 9, 9 plus 6 15, 15x equal to 9,000. So x equal to 9,000 divided by 15. அப்போ x ஓட வேல்யூ, ஒரு ரேஷியோவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 6 times சொல்லும்போது ஒரு ரேஷியோவோட வேல்யூ வந்து 600. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா a is to b is to c அப்படின்னு சொல்லும்போது 4x 5x 6x 4 into 600, 5 into 600, 6 into 600. So 2,400, 3,000, 3,600. இப்போ இந்த 9,000 வந்து இந்த ரேஷியோ பேஸ் பண்ணி ஏக்கு வந்து 2,400 கொடுத்துருக்காங்க, பிக்கு வந்து 3,000 கொடுத்துருக்காங்க, சிக்கு வந்து 3,600 கொடுத்துருக்காங்க. இங்க ஃபைனலா நமக்கு கேட்டிருக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் வில் பி த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏஸ் அண்ட் சிஸ் ஷேர். ஸோ ஏ அண்ட் சியோட டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏவோட வேல்யூ 2,400, சியோட வேல்யூ 3,600. இப்போ நமக்கு ரேஷியோ பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு 4, 6. அப்போ டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2x. அப்போ 2x சொல்லும்போது 2 into 600, 1,200 அப்படிங்கிறது எக்ஸாக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 2. இதையவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டா ஒர்க் பண்ணலாம். மெத்தட் 2 நான் இப்ப சொல்லித்தரேன். மெத்தட் 2. வாட் வில் பி த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏஸ் அண்ட் சி ஷேர்னு கொடுத்துட்டாங்களா? இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 4:5:6 A and C ஓட டிஃபரன்ஸ் சொல்லும்போது C minus A divided by A plus B plus C into 9,000. இப்போ C ஓட வேல்யூ வந்து 6, A ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 4. 4 plus 5 plus 6 into 9,000. 2 divided by 15 into 9,000. 600. 1,200ங்கிறது நம்ம ஆன்சரா கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A sum of rupees 5,600 is to be distributed among P, Q and R in the ratio 1:3:4. Total value 5,600. 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. P, Q, R 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க 1:3:4ங்கிற ரேஷியோல. What will be the difference between P's and Q's share? P and Q ஓட ஷேரோட டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நாம ஃபர்ஸ்ட் P, Q, R இவங்களுக்கு தனித்தனியா எவ்வளவு ஷேர் கொடுத்தாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். P, Q, R ஓட டோட்டல் வேல்யூ 5,600. P ஓட ரேஷியோ X, Q ஓட ரேஷியோ 3x, R ஓட ரேஷியோ 4x equal to 5,600. Total ratio 8x equal to 5,600. X equal to 5,600 divided by 8. X ஓட வேல்யூ 700. P, Q, R X 3x 4x. X ஓட வேல்யூ 700,
3 into 700, 4 into 700, இது வந்து 1 into 700 வச்சுக்கலாம். அப்போ 700, 2100, 2800. ஸோ 5600 இவங்களுக்கு பிக்கு வந்து 700 கொடுத்துருக்காங்க, கியூக்கு வந்து 2100 கொடுத்துருக்காங்க, ஆருக்கு வந்து 2800 கொடுத்துருக்காங்க. வாட் வில் பி த டிஃபரன்ஸ் பிட்வீன் பி அண்ட் கியூஸோட ஷேர்? பி அண்ட் கியூவோட டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3, 1, டிஃபரன்ஸ் 2, 2 into 700, 1400 அப்படிங்கிறது டிஃபரன்ஸ். ஆன்சர் ஆப்ஷன் 3. மெத்தட் 2, வாட் வில் பி த டிஃபரன்ஸ் பிட்வீன் பி அண்ட் கியூஸோட ஷேர்? இப்போ கியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு 3 ரேஷியோ, பி ரேஷியோ 1 டிவைடட் பை பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் இன்டூ 5600. அப்போ கியூவோட வேல்யூ வந்து 3, பியோட வேல்யூ 1 டிவைடட் பை 1 பிளஸ் 3 பிளஸ் 4 இன்டூ 5600. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டிவைடட் பை 8 இன்டூ 5600 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு 700. ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு டிஃபரன்ஸ் வந்து 1400. இந்த ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, பிடிச்சது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.